கன்னிராசிக்காரர்களே, இந்த நிமிஷம் நீங்க இந்த வீடியோவ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அது உங்க வாழ்க்கையோட ஒரு பெரிய திருப்புமுனை ஆரம்பமாக போகுதுன்னு அர்த்தமுங்க. சமீப காலமா எல்லாமே கைக்கு எட்டுன தூரத்துல வருது. ஆனா, கடைசி நிமிஷத்துல நழுவி போகுதேன்னு ஒரு ஆதங்கம் உங்களுக்குள்ள இருக்கும். நீங்க மத்தவங்களுக்கு வழிகாட்டுவீங்க. ஆனா, உங்களுக்கே ஒரு வழி தெரியாம தவிச்சிருப்பீங்க. இது ஏதோ தற்செயலா நடக்கிற தடை இல்லைங்க. இது உங்களுக்கான ஒரு பரீட்சை காலம். ஆனா பயப்படாதீங்க. கன்னிராசிக்கு அந்த தடைகள உடைக்கிற சாவிய இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா கடவுள் உங்ககிட்ட கொடுக்க போறாருங்க. அந்த சாவி வேற எதுவும் இல்லைங்க. உங்க குலதெய்வம் தாங்க. உங்க வாழ்க்கையில இப்ப இருக்கிற அந்த ஒரு பெரிய கவலைய மனசுல நினைச்சுக்கிட்டு குலதெய்வத்தோட பெயரை கமெண்ட்ல ஒரே ஒரு முறை எழுதுங்க. அந்த ஒரு வரி உங்க மனபாரத்தை பாதியா குறைக்கும். இந்த பலன்களை பலிக்க வைக்குங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இன்னும் நம்ம குடும்பத்துல இணையலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இப்பவே சேர்ந்துக்கோங்க. ஏன்னா உங்க முன்னேற்றத்துக்கான அந்த முக்கியமான ரகசியம் இங்கதான் இருக்குதுங்க. வாழ்க்கையை மாத்த போற இன்றைய கன்னிராசி பலனுக்குள் போகலாமா? அன்பான கன்னிராசி நேயர்களுக்கு வணக்கம்ங்க. உங்க வாழ்க்கையில ரொம்ப நாளா நீங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த அந்த ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. குறிப்பா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில ஒரு இரவில் நடக்க போற அந்த அதிசயம் என்ன, உங்களுடைய நீண்ட நாள் ஆசை எப்படி நிறைவேற போகுது அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம ரொம்ப விரிவா பேச போறோம். கன்னிராசிக்காரங்க எப்பவுமே மற்றவங்களுக்காகவே உழைச்சு உழைச்சு ஓடா தேஞ்சு போனவங்க. நீங்க பட்ட கஷ்டம், அவமானம், இழப்புகள் இதெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற நேரம் வந்துருச்சுங்க. ஆனா இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. உங்களுக்கு கிடைக்க போற இந்த மாபெரும் அதிர்ஷ்டத்தையும் நடக்க போற அந்த நல்ல விஷயத்தையும் பத்தி 3 முக்கியமான ரகசியங்களை நீங்க யாருக்கிட்டையும் எந்த சூழ்நிலையிலும் சொல்லவே கூடாதுங்க. அப்படி சொன்னா அது உங்களுக்கு கிடைக்காம போறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால பொறுமையா இந்த பதிவை முழுசா கேளுங்க. பொதுவா கன்னிராசியில பிறந்தவங்க ரொம்ப புத்திசாலிங்க. எந்த ஒரு காரியத்தையும் ரொம்ப நேர்த்தியா செய்யணும்னு நினைக்கிறவங்க. ஆனா கடந்த சில வருஷங்களா உங்களுக்கு எதுலேயுமே ஒரு திருப்தி இருந்திருக்காது. கையில பணம் வந்தாலும் அது நிற்காம தனியா செலவாகி இருக்கும். நீங்க ஒருத்தருக்கு நல்லது செஞ்சாலும் அது உங்களுக்கு கெடுதலாக தான் முடிஞ்சிருக்கும். குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் கணவன் மனைவிக்கு இடையில சின்ன சின்ன பிரச்சனையை வந்து பெரிய அளவில் மனஸ்தாபத்தை கொடுத்துருக்கும். சரியான லாபம் இல்லாமல் வேலைக்கு போகிறவங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காம ரொம்பவே மன உளைச்சல இருந்திருப்பீங்க. இதுக்கு மேலே நம்ம வாழ்க்கையில் என்னடா நடக்க போகுது, நம்ம நிலைமை எப்போவுமே இப்படித்தான் அப்படின்னு பல ராத்திரிகள் தூங்காமல் அழுதுட்டு இருந்திருப்பீங்க. உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற அந்த வலியும் வேதனையும் வேறு யாருக்கும் புரியாது. வெளியில் சிரிச்சுக்கிட்டே உங்களுக்கு அழுதுகிட்டே இருக்கிற உங்களுடைய அந்த கஷ்டமான காலங்கள் எல்லாமே இப்போ முடிவுக்கு வரப்போகுது. இப்போ கிரகங்களுடைய நிலைமை உங்களுக்கு ரொம்ப சாதகமாக மாறிக்கிட்டு வருது. குறிப்பாக சொல்லணும்னா இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் ஜாதகத்தில் ஒரு பெரிய யோகம் செயல்பட ஆரம்பிக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் புதனுடைய அனுகிரகமும் மற்ற சுபகிரகங்களுடைய பார்வையும் உங்கள் ராசிக்கு நேரடியாக இருக்கிறதுனால நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு திடீர் திருப்பம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. ரொம்ப நாளாக நீங்கள் சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும், இல்லை ஒரு நல்ல வேலைக்கு போகணும்னு சொந்தமாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணும், இல்லைன்னா திருமண தடை நீங்கள் ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் அப்படின்னு ஏதோ ஒரு பெரிய ஆசையை மனசுக்குள்ளே சுமந்துட்டு இருக்கீங்க இல்லையா? அந்த நீண்ட நாள் ஆசை எந்த ஒரு தடையும் இல்லாமல் நிறைவேற போகுது. ஒரு இரவில் வாழ்க்கை மாறுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக மாறுங்க. அதுக்கான நேரம் இப்போ உங்களுக்கு கனிஞ்சு வந்திருக்குது. நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்க போகுது. உங்கள் மேலே இருக்கிற அத்தனை கடன்களும் அடைபட போகுது. ஏன்னா இந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. மனுஷனுக்கு எப்பவுமே கஷ்டம் வரும்போது இருக்கிற பக்குவம் சந்தோஷம் வரும்போது இல்லை பணம் வரும்போதோ இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கன்னிராசிக்காரங்க அப்படி கிடையாது. நீங்கள் எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருப்பீங்க. இருந்தாலும் உங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்க, உங்களோட பழகிறவங்க எல்லாரும் உங்கள் நல்லதை நினைக்கிறவங்க கிடையாது. உங்கள் கூடவே இருந்து குழி பறிக்கிறவங்க நிறைய பேர் உங்கள் சொந்தக்காரங்களாவோ இல்லை நண்பர்களாகவோ இருக்கலாம். அதனால தான் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நடக்க போகிற அந்த நல்ல விஷயங்களை பற்றியோ, உங்களுக்கு கிடைக்க போகிற பண வரவை பற்றியோ, நீங்கள் மனசில் வச்சுருக்க அந்த 3 ரகசியங்களை பற்றியோ ஒருத்தர்கிட்ட கூட நீங்கள் மூச்சு விடக்கூடாது. உங்கள் கணவன் அல்லது மனைவி கிட்ட கூட சில விஷயங்கள் நீங்கள் ரகசியமாக வச்சுக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. அந்த 3 ரகசியங்கள் என்ன, அதை ஏன் நாம் வெளியில் சொல்லக்கூடாது அப்படிங்கிறத ஒன்றொன்னா ரொம்ப தெளிவாக சொல்கிறேங்க. உங்களோட வளர்ச்சியை தடுக்கிறதுக்குன்னே சில கண்திஷ்டிகள் பொறாமை பிடிச்சவங்க உங்கள் கூடவே சுற்றிட்டு இருக்காங்க. நீங்கள் எந்த ஒரு காரியத்தை தொடங்குறதுக்கு முன்னாடியோ அதை பற்றி ரொம்ப பெருமையாக மற்றவங்க கிட்ட சொல்லிடுவீங்க. அதுதான் நீங்கள் செய்கிற முதல் தப்பு. அப்படி சொல்கிறதுனால அவங்களுடைய எதிர்மறையான எண்ணங்கள் உங்களுடைய வெற்றியை தடுத்து நிறுத்திடும். இனிமேல் நீங்கள் நினைக்கிற காரியம் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அதை பற்றி யாருக்கிட்டையும் பேசக்கூடாது. அந்த முதல் ரகசியம் உங்களுடைய வருமானம் சம்மந்தப்பட்டது. உங்களுக்கு வரப்போகிற புது வருமான வழிகளை பற்றி நீங்கள் கண்டிப்பாக மூடி மறைக்கணுங்க. இது எப்படிப்பட்ட வருமானமாக இருந்தாலும் சரி, உங்களோட நெருங்கிய நண்பர்களாக இருந்தாலும் சரி, பண விஷயத்தில் நீங்கள் எடுக்க போகிற முடிவுகளை அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்காதீங்க. வருமானத்தை பற்றி யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, உங்கள் கையில் காசு புழங்க ஆரம்பித்த உடனே உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒரு விதமான எதிர்பார்ப்பு வந்துடும். இவ்வளவு நாள் நீங்கள் கஷ்டப்படும் போது எட்டி கூட பார்க்காதவங்க எல்லாம் இப்போ உங்ககிட்ட வந்து உரிமை கொண்டாடுவாங்க, கடன் கேட்பாங்க, இல்லைனா ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்கள் பணத்தை முடுக்கிறதுக்கு பார்ப்பாங்க. நீங்கள் இல்லைன்னு சொன்னால் உங்களை தப்பாக பேசுவாங்க. ஒரு வேளை இறக்கப்பட்டு கொடுத்தா அந்த பணம் உங்களுக்கு திரும்ப வராது. அதனால்
அதனால உறவுகளுக்குள்ள பெரிய பிரச்சனை வரும். இது எல்லாத்தையும் விட ரொம்ப ஆபத்தான விஷயம் அவங்களோட கண் திஷ்டி. நீங்கள் நல்லா சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கிற எண்ணமே பலருடைய மனசில் ஒரு பொறாமையை உருவாக்குங்க. அந்த பொறாமை பார்வை உங்கள் வீட்டுக்குள்ளே வர மகாலட்சுமியை வாசல்லையே தடுத்து நிறுத்தணும். அதனால் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளவு பணம் இருக்குது, உங்களுக்கு எங்கேருந்து லாபம் வருது அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப ரொம்ப ரகசியமாக வச்சுக்கோங்க. உங்களை நம்பி இருக்கிற உங்கள் குடும்பத்துக்கு தேவையானது எல்லாமே தாராளமாக செஞ்சு கொடுங்க. ஆனால் உங்கள் வருமானத்தோட முழு விவரத்தை வெளியில் யாருக்கும் தெரியப்படுத்த வேண்டாம். அடுத்ததான் நீங்கள் யார்கிட்டையும் பகிர்ந்துக்க கூடாத 2வது முக்கியமான ரகசியம் என்னென்னா, உங்களுடைய எதிர்கால திட்டங்கள். அதாவது உங்களுடைய அந்த நீண்ட நாள் ஆசை இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற மாற்றத்தில் நீங்கள் ரொம்ப வருஷமாக கனவு கண்டுட்டு இருந்த ஒரு பெரிய விஷயம் நிறைவேற போகுதுன்னு சொன்னேன் இல்லையா? அது சொந்தமாக ஒரு நிலம் வாங்குறதா இருக்கலாம், புதுசாக ஒரு வீடு கட்டுறதா இருக்கலாம், இல்லைனா ஒரு பெரிய தொழில் தொடங்குறதா இருக்கலாம், உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கல்யாண சுபகாரியம் நடக்கிறதா கூட இருக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எடுக்க போகிற அந்த பெரிய முடிவுகளை அதை முழுசாக நடந்து முடிகிற வரைக்கும் மூச்சு கூட விடக்கூடாது. அட்வான்ஸ் கொடுத்துட்டோம், பத்திரப்பதிவு தான் பாக்கி அப்படின்னா கூட அந்த பத்திரப்பதிவு முடிகிற வரைக்கும் உங்கள் சொந்தக்காரங்க கிட்ட கூட சொல்லாதீங்க. ஏன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு எப்பவுமே காரிய கைகூடி வர நேரத்தில் ஏதாவது ஒரு தடை வந்துடுங்க. அதுக்கு காரணமே உங்களுடைய வெளிப்படையான பேச்சு தான். சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிட்டா போதும்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்கள் விஷயத்தில் அது பல நேரங்களில் கந்திஷ்டியாக தான் மாறி காரியத்துக்கு எடுத்திருக்காதுங்க. அதனால் காரியம் ஜெயிச்ச பிறகு ஊருக்கே தெரியப்படுத்துங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி உங்கள் வாயை நீங்கள் மூடி வச்சுக்கிறதா உங்கள் வெற்றிக்கு முதல் படி. நீங்கள் ஏன் இவ்வளவு எச்சரிக்கையாக இருக்கணும்னா, இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கான ஒரு பொற்காலம். பல வருஷங்களாக இருட்டில் இருந்து உங்கள் வாழ்க்கையில் சூரியன் உதிக்கிற நேரம் எதுங்க. உங்கள் ராசிக்கு அதிபதியான புதன் பகவான் ரொம்ப வலிமையாக இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் குரு பகவானுடைய முழுமையான ஆசையும் உங்களுக்கு இப்போ கிடைக்க போகுது. இதனால் என்ன ஆகும்னா, உங்கள் சிந்தனை ரொம்ப தெளிவாக இருக்கும். இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த குழப்பங்கள் எல்லாம் விலகி எந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காண்றது அப்படிங்கிறது ஒரு பக்குவம் உங்களுக்கு வந்துடும். உங்களை ஏமாத்தினவங்க, உங்களை விட்டு விலகி போனவங்க எல்லாரும் உங்களுடைய இந்த அசுர வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்கள் வாழ்க்கை தரம் உயரப்போகுது. உங்களை வேண்டாம்னு ஒதுக்குனவங்க உங்களை தேடி வந்து உதவி கேட்டு நிற்க போகிறாங்க. சமுதாயத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய அந்தஸ்தும் மரியாதையும் கிடைக்க போகுது. இதெல்லாம் நடக்கிறதுக்கு உங்களுடைய உழைப்பு மட்டும் பத்தாது, இறைவனுடைய அருளும் அதிர்ஷ்டமும் ரொம்ப முக்கியம். அந்த பெரிய அதிர்ஷ்டம் இப்போ உங்கள் வீட்டு கதவை தட்டிக்கிட்டு இருக்கு. இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும்னா நான் சொல்கிற இந்த ரகசியங்களை நீங்கள் யாருக்கிட்டையும் சொல்லாமல் காப்பாற்றியே ஆகணும். இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எத்தனையோ துரோகங்களை சந்திச்சிருப்பீங்க. நீங்கள் உயிரை கொடுத்து உதவி செஞ்சவங்க கூட உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு சுயநலமாக போயிருப்பாங்க. இனிமேலும் அந்த மாதிரி ஆட்கள் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடாதுன்னா நீங்கள் உங்களோட பழகும் விதத்தை கொஞ்சம் மாற்றிக்கணும். ரொம்ப சீக்கிரமாக எல்லாரையும் நம்பிடுறது தான் கன்னிராசிக்காரங்க செய்கிற ரொம்ப பெரிய தப்பு. யாராவது 2 வார்த்தை அன்பாக பேசிட்டா போதும், அவங்கக்கிட்ட உங்கள் மனசில் இருக்கிற அத்தனை ரகசியங்களையும் கொட்டிடுவீங்க. இனிமேல் அந்த தப்பை செய்யவே செய்யாதீங்க. உங்ககிட்ட அன்பாக பேசுகிற எல்லாரும் உங்கள் மேலே உண்மையான பாசமாக இருக்காங்கன்னு அர்த்தம் கிடையாது. பல பேர் உங்ககிட்ட இருந்து காரியம் சாதிக்கிறதுக்காக கூட அன்பாக நடிக்கலாம். அதனால் யார் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத எடை போடுற திறமையை நீங்கள் வளர்த்துக்கணும். இந்த காலகட்டத்தில் கிரகங்களுடைய முழு பலனும் உங்களுக்கு இருக்கிறதுனால யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு பிரித்து பார்க்குற அந்த அறிவை இயற்கை உங்களுக்கு தானாகவே கொடுக்கும். அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு தைரியமாக அடி எடுத்து வைக்கலாம். 3வது முக்கியமான ரகசியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகள் மற்றும் நீங்கள் செய்கிற ஆன்மீக பரிகாரங்கள். இது 2யுமே 3வது மனுஷங்க கிட்ட எப்பவுமே சொல்லக்கூடாது. கன்னிராசிக்காரங்க மனசில் எதையும் வச்சுக்க மாட்டீங்க, ரொம்ப வெளிப்படையாக பேசிடுவீங்க. குறிப்பாக உங்கள் கணவன் அல்லது மனைவிக்குள்ளே நடக்கிற சின்ன சின்ன மனஸ்தாபங்களை கூட ஒரு ஆறுதலுக்காக உங்கள் நண்பர்கள்கிட்டயோ இல்லை சொந்தக்காரங்க கிட்டேயோ சொல்லிடுவீங்க. ஆனால் அப்படி சொல்கிறது உங்கள் குடும்பத்தில் பெரிய பிரிவினைக்கு தான் வழிவகுக்குங்க. அவங்க உங்கள் முன்னாடி உங்களுக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி நடித்தாலும் பின்னாடி உங்களை பற்றி தப்பாக தான் பேசுவாங்க. அதே மாதிரி நீங்கள் உங்கள் முன்னேற்றத்துக்காக குலதெய்வ கோவிலுக்கு போகிறதோ அல்லது ஏதாவது சிறப்பு பூஜைகள் பரிகாரங்கள் செய்கிறதோ வெளியில் யாருக்கும் தெரியக்கூடாது. ஆன்மீக ரீதியாக நீங்கள் எடுக்கிற முயற்சிகளை பற்றி மற்றவங்க கிட்ட பெருமையாக சொல்லும்போது அவங்களுடைய பொறாமை பார்வை உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற விடாமல் தடுத்துடுங்க. அதனால் உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் கேட்குற வரங்கள் உங்களுக்கும் அந்த இறைவனுக்கும் மட்டுமே தெரிஞ்ச ரகசியமாக இருக்கணும். இனி வரக்கூடிய நாட்களில் நடக்க போகிற அந்த ஒரு இரவில் வாழ்க்கை மாறும் அதிசயம் என்னன்னு நீங்கள் ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருப்பீங்க. உங்கள் ஜாதக கட்டத்தில் சுபகிரகங்கள் எல்லாம் ஒன்று கூடி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்க காத்துட்டு இருக்குது. ரொம்ப வருஷமாக விற்காமல் கிடந்த சொத்துக்கள் திடீர்னு நல்ல விலைக்கு விற்று ஒரு பெரிய லாபத்தை கொடுக்கும். கோர்ட் வழக்குகள் பாகப்பிரிவினை பிரச்சனைகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வந்து சேரும். இதுவரைக்கும் உங்களை சுற்றி இருந்த திஷ்டி கண்ணீர் எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாமே சூரியனை கண்ட பனி மாதிரி முழுசாக விலகி போயிடும். உங்கள் முகத்தில் ஒரு புதிய தேஜஸ் உண்டாகும். நீங்கள் தொட்ட காரியங்கள்
நட்சத்திரங்கள் எல்லாம் துலங்க ஆரம்பிக்கும்போது உங்களுக்கே ஒரு பெரிய ஆச்சரியம் ஏற்படும். நம்ம வாழ்க்கையில இவ்வளவு பெரிய மாற்றம் நடக்குதான்னு நீங்களே வியந்து போற அளவுக்கு பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லா செல்வங்களையும் வாரி வழங்க போகுது. இந்த அதிர்ஷ்டத்தை நீங்க முழுமையா அனுபவிக்கணும்னா நான் சொன்ன அந்த 3 ரகசியங்களையும் உசுறு போனாலும் வெளியே சொல்லாதீங்க. இந்த நேரத்துல நீங்க குறிப்பா கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயமும் இருக்குது. உங்களுக்கு வரப்போற பணத்தை நீங்க எப்படி கையாள போறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்ங்க. கையில பணம் வந்த உடனே ஆடம்பர செலவுகள் செய்யறத விட்டுட்டு முதல்ல உங்க தலையில இருக்கிற கடன் சுமைகளை இறக்கி வைங்க. இவ்வளவு பெரிய கடனா இருந்தாலும் அதை அடைக்கிறதுக்கான வழிகள் தானாகவே உங்களுக்கு பிறக்கும். அதுக்கப்புறம் எதிர்காலத்துக்காக ஒரு சிறு தொகையாவது சேமிச்சு வைங்க. நான் கன்னிராசிக்காரங்களுக்கு பணம் சம்பாதிக்கிற திறமை இருந்தாலும் அதை தக்க வச்சுக்கிற வித்தை பல பேருக்கு தெரியறதில்ல. இனிமே அந்த நிலைமை மாறணும். உங்களுடைய ஒவ்வொரு அடியும் ரொம்ப கவனமா இருக்கணும். உங்களை சுத்தி என்ன நடக்குது, யார் உங்ககிட்ட என்ன நோக்கத்துக்காக பழகுறாங்க அப்படிங்கிறத ரொம்ப கூர்ந்து கவனிக்க ஆரம்பிங்க. உங்க உள்ளுணர்வு சொல்றத மட்டும் கேளுங்க. மத்தவங்க பேச்ச கேட்டு எந்த ஒரு பெரிய முடிவும் எடுக்காதீங்க. உங்களுக்கான காலம் பிறந்துடுச்சு. இனிமே உங்களை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. உங்களுடைய இந்த மாபெரும் வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் உங்களோட பொறுமை தாங்க. கன்னிராசிக்காரங்க மாதிரி கஷ்டங்களை தாங்கிக்கிற சக்தி வேற யாருக்கும் கிடையாது. எத்தனை பேர் உங்களை அசிங்கப்படுத்தினாலும் அவமானப்படுத்தினாலும் அதையெல்லாம் மனசுக்குள்ளேயே போட்டு புதைச்சிக்கிட்டு வெளியில ஒரு சிரிப்பை காட்டிட்டு போறதுல நீங்க ரொம்பவே கெட்டிக்காரங்க. ஆனா அந்த பொறுமைக்கு இப்போ ஒரு பெரிய பலன் கிடைக்க போகுது. குறிப்பா வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு இருந்த தொல்லைகள் எல்லாம் ஒட்டுமொத்தமா விலகி போகுங்க. மேலதிகாரிகள் கிட்ட இருந்த கசப்புணர்வுகள் மாறி நீங்க செஞ்ச வேலைக்குரிய அங்கீகாரம் கிடைக்க ஆரம்பிக்கும். ரொம்ப வருஷமா எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு உங்களை தேடி வரும். வேலை இல்லாதவங்களுக்கு அவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல வேலை அமையறதுக்கான வாய்ப்புகள் 100% இப்போ உறுதியா இருக்கு. தொழில் செய்யறவங்களுக்கு முடங்கி கிடந்த வியாபாரம் எல்லாம் இப்ப சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். நீங்க தொட்டதெல்லாம் பொண்ணாகிற நேரம் இது. இதுவரைக்கும் உங்க உடம்புல இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை அடிக்கடி வந்த மருத்துவ செலவுகள் எல்லாமே குறைஞ்சு உங்க ஆரோக்கியம் ரொம்பவே மேம்பட போகுது. மனசுல இருந்த பாரம் குறைஞ்சாலே பாதி நோய் ஓடி போயிரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்க மனசுக்குள்ள இருந்த குழப்பங்கள், பயம், எதிர்காலத்தை பத்தின கவலைகள் எல்லாமே விலகி போய் ஒரு புது தெம்பு உங்க உடம்புலையும் மனசுலையும் பிறக்க போகுது. குடும்பத்துல இருந்த கணவன் மனைவிக்கு இடையிலான சண்டை சச்சரவுகள் எல்லாம் முடிவுக்கு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போற நல்ல சூழ்நிலை உருவாகும். பிள்ளைகளுடைய படிப்பு, அவங்களுடைய எதிர்காலம் பத்தின கவலைகள், நீங்க அவங்க வழியில உங்களுக்கு ஒரு பெருமை தேடித்தரும். உங்க வீட்டுல சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான எல்லா வேலைகளும் தடங்கள் இல்லாம ரொம்ப நல்லபடியா நடந்து முடியும். சொந்தக்காரங்க மத்தியில உங்களை ஒதுக்கி வச்சவங்க முன்னாடி நீங்க ரொம்ப கம்பீரமா தலை நிமிர்ந்து நடக்க போறீங்க, நிக்க போறீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நடக்க போற மாற்றங்கள் எல்லாமே உங்க வாழ்க்கையில ஒரு நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுக்க போகுதுங்க. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் நீங்க எப்பவுமே மறந்துடக்கூடாது. எவ்வளவு உச்சிக்கு போனாலும் நீங்க கடந்து வந்த பாதையை நினைச்சு பார்க்கணும். உங்களுக்கு கஷ்டமான நேரத்துல யார் உங்களுக்கு உதவி செஞ்சாங்களோ அவங்கள நீங்க கண்டிப்பா மறக்கவே கூடாது. உங்களுடைய வெற்றிக்கு காரணமாக இருந்தவங்க, உங்களுக்கு துணையா நின்னவங்க எல்லாரையும் உங்க கூடவே அரவணைச்சு கொண்டு போங்க. அதே சமயம் உங்களை ஏமாத்தினவங்க, பழிவாங்கினவங்கன்னு நினைக்காம அவங்கள அவங்க வழியிலே விட்டுட்டு நீங்க உங்களுடைய முன்னேற்றத்தை நோக்கி மட்டுமே உழைக்க ஆரம்பிக்கணும். இறைவனுடைய ஆசை உங்களுக்கு முழுமையா இருக்கிறதுனால நீங்க நினைச்சது எல்லாமே நடக்குங்க. உங்க ஆசைகள் எல்லாமே ரொம்ப சீக்கிரமாவே எந்த ஒரு குறையும் இல்லாம முழுமையா நிறைவேறும். பல வருஷமா நீங்க பட்ட அவமானங்கள், கஷ்டங்கள் எல்லாம் உங்களை ரொம்பவே மாத்திடுச்சு. ஒரு காலத்துல யார் என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம தூக்கி கொடுக்குற மனசு உங்களுக்கு இருந்துச்சு. ஆனா இப்ப நீங்க ரொம்பவே உஷாராயிட்டீங்க. அதுக்கு காரணம் நீங்க சந்திச்ச துரோகங்கள் தான். உங்களுக்கு வேண்டியவங்க, ரொம்ப நெருக்கமானவங்கன்னு நீங்க நினைச்சவங்க தான் உங்களுக்கு பெரிய குழியே பறிச்சிருப்பாங்க. இனிமே அந்த மாதிரி ஆட்கள் உங்க பக்கத்துல கூட வரமாட்டாங்க. ஏன்னா கிரகங்களுடைய அமைப்பு இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாரனா உருவாக்கி இருக்குதுங்க. குறிப்பா சொல்லணும்னா உங்க ராசியில் இப்ப இருக்கிற கிரகங்களுடைய சஞ்சாரம் உங்களை ஒரு ராஜ வாழ்க்கை வாழ வைக்க போகுது. ரொம்ப நாளா நீங்க ஒரு விஷயத்துக்காக இயங்கிட்டு இருந்திருப்பீங்க. அது என்னவா வேணாலும் இருக்கலாம். உங்க மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை துணையா இருக்கலாம். இல்லைன்னா நீங்க ஆசைப்பட்ட ஒரு வேலை, தொழில், வீடு, வாகனம்னு எதுவா வேணாலும் இருக்கலாம். ஆனா அது உங்க கைக்கு வரப்போற அந்த நேரம் தான் இனி வரக்கூடிய நாட்கள்ல இதுவரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம்ங்கிற ஒண்ணு இருந்ததே கிடையாது. எல்லாமே நீங்க போராடி தான் வாங்கியிருப்பீங்க. ஆனா தடவை அதிர்ஷ்டம் உங்க வீட்டு கதவை தட்டப் போகுது. நீங்க எந்த ஒரு பெரிய முயற்சியும் செய்யாமலேயே சில நல்ல விஷயங்கள் உங்களை தேடி தானா வரப்போகுது. அதை நினைச்சு நீங்களே ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. இந்த காலகட்டத்துல நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். மனசை ரொம்ப அமைதியா வச்சுக்கோங்க. யார் என்ன சொன்னாலும் அதை காதுல வாங்கிக்காதீங்க. உங்க இலக்கை நோக்கி மட்டுமே உங்க கவனம் இருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க குலதெய்வத்தோட ஆசை இப்போ உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்குது. நீங்க எப்பெல்லாம் கஷ்டத்துல தவிச்சீங்களோ அப்பெல்லாம் கண்ணுக்கு தெரியாம உங்களை காப்பாத்துனது உங்க குலதெய்வம் தாங்க. இப்ப அந்த தெய்வம் உங்களுக்கு ஒரு பெரிய வரத்தை கொடுக்க போகுது. அந்த வரம் தான் உங்களுடைய நீண்ட நாள் ஆசையை நிறைவேற்றுவதற்கான ஒரு பெரிய வாய்ப்பு. பல பேர் உங்க முன்னாடி உங்களை புகழ்ந்து பேசிட்டு
பின்னாடி நீங்கள் எப்படியாவது கீழே விழுந்துட மாட்டீங்களான்னு காத்துட்ருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் பதிலடி கொடுக்குற மாதிரி உங்களுடைய வெற்றி ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்க போகுது. உங்கள் பேச்சில் ஒரு பெரிய கம்பீரம் வரப்போகுது. இதுவரைக்கும் உங்கள் பேச்சை கேட்காதவங்க கூட இனிமேல் நீங்கள் சொல்கிறத வேத வாக்காக எடுத்துக்க போகிறாங்க. சமுதாயத்தில் உங்களுக்கு இருந்த கெட்ட பெயர்கள், அவதூறுகள் எல்லாமே காற்றுல பறந்துடும். உங்களை தப்பாக பேசினவங்க எல்லாம் உங்கள் முன்னாடி வந்து மன்னிப்பு கேட்குற அளவுக்கு காலம் ஒரு பெரிய சுழற்சியை உங்களுக்கு சாதகமாக திருப்பி விட்டுருக்குது. அதனால் தைரியமாக இருங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்படாதீங்க. உங்கள் கூடவே இறைசக்தி முழுமையான துணையாக நிற்க போகுது. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயத்தை நீங்கள் இந்த நேரத்தில் புரிஞ்சுக்கணும். இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய பொருளாதார நிலைமையில ஒரு பெரிய வெளிச்சம் பிறக்க போகுது. இத்தனை காலமாக உங்கள் பிஸ்னஸ், உங்கள் தொழிலில் போட்ட முதலீடு எல்லாம் முடங்கி போய் ஒரு லாபமும் இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பீங்க. இனிமேல் அந்த நிலைமை தலைகீழாக மாறப்போகுது. உங்களுக்கு எங்கிருந்தாவது வர வேண்டிய பணம், அது எவ்வளோ பெரிய தொகையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நேரா உங்க கைக்கு வந்து சேரும். உங்களுடைய வியாபாரத்துல நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மாபெரும் வளர்ச்சி இருக்க போகுது. ஆனா இங்க தான் நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். உங்க கையில காசு புழங்க ஆரம்பிக்குது, உங்க நிலைமை மாறுதுன்னு தெரிஞ்ச உடனே இவ்வளவு நாளா உங்களை எட்டி பார்க்காதவங்க எல்லாம் இப்போ திடீர்னு உங்க மேல ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி ஒட்டி உறவாட போறாங்க. உங்களை சுத்தி ஒரு பெரிய கூட்டமே சேரும். நீங்க உங்க பழைய கஷ்டங்கள் எல்லாம் மறந்துட்டு இந்த புது உறவுகளை நம்பி மறுபடியும் ஏமாந்து விடக்கூடாது. நான் ஆரம்பத்திலேயே சொன்ன அந்த ரகசியங்களை எப்பவுமே மனசுல வச்சுக்கோங்க. குறிப்பாக உங்களுடைய பணவரவு பற்றியோ, உங்களுடைய எதிர்கால சேமிப்பு பற்றியோ யாருக்கிட்டையும் எந்த காரணத்துக்காகவும் வாய் தவறி கூட சொல்லிடாதீங்க. கன்னிராசிக்காரங்க இயற்கையாகவே ரொம்ப இரக்க குணம் படைத்தவங்க. யாராவது வந்து கண்ணீர் விட்டு கஷ்டம்னு நின்னா உங்கள் கஷ்டத்தை கூட பார்க்காம அவங்களுக்கு உதவி செய்வீங்க. ஆனால் இனிமேல் உதவி செய்கிறதுக்கு முன்னாடி அவங்க உண்மையிலேயே கஷ்டப்படுறாங்களா, இல்லை உங்களை ஏமாற்றி உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்க பார்க்குறாங்களான்னு 1000 தடவை யோசிங்க. உங்களுடைய இந்த அசுர வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுறவங்களோட கண் திருஷ்டி ரொம்பவே பொல்லாததுங்க. அதனால் நீங்கள் எடுக்க போகிற ஒவ்வொரு அடியையும் ரொம்ப ரகசியமாகவும் ரொம்ப கவனமாகவும் எடுத்து வைக்கணும். வீட்டில் ஏதாவது சுபகாரியம் நடக்குதுன்னா கூட அது ஊருக்கே தம்பட்டம் அடித்து சொல்லாமல் உங்கள் நெருங்கிய சொந்த பந்தங்களை மட்டும் வச்சு ரொம்ப அமைதியாக செஞ்சு முடிக்கிறதா உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் ரொம்பவே நல்லது. இந்த காலகட்டத்தில் உங்களோட ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேயும் ஒரு பெரிய நல்ல மாற்றம் வரப்போகுது. ரொம்ப நாளாக ஏதாவது ஒரு உடல் உபாதையில் கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு சரியான மருத்துவ தீர்வு கிடைச்சி பூரணமாக குணமாகிற நேரம் இது. மனசில் நிம்மதி இருந்தாலே உடம்புல பாதி நோய் வராது. அந்த நிம்மதி இப்போ உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. அதனால் ராத்திரியில் தூக்கம் வராமல் தவிச்ச அந்த நிலைமையெல்லாம் மாறி ரொம்ப நிம்மதியான ஒரு தூக்கம் உங்களுக்கு வரப்போகுது. அதே மாதிரி உங்கள் குழந்தைகளோட படிப்பு, அவங்க எதிர்காலம் சம்மந்தமாக நீங்கள் பார்த்துட்டு இருந்த கவலைகள் எல்லாம் இனிமேல் தேவையில்லை. அவங்க உங்களுக்கு பெருமை சேர்க்குற மாதிரி நடந்துக்குவாங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாகவும் ஆதரவாகவும் இருக்கிற ஒரு இனிமையான காலகட்டம் இது. இந்த அதிர்ஷ்டத்தை எல்லாம் நீங்கள் முழுமையாக தக்க வச்சுக்கணும்னா நீங்கள் குலதெய்வ வழிபாட்டை மட்டும் எந்த சூழ்நிலையிலும் கைவிடக்கூடாது. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போய் மனசார வேண்டிட்டு வாங்க. உங்களை சுற்றி எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும், உங்களை எதிர்த்து எவ்வளோ பேர் நின்னாலும் அந்த இறைவனுடைய சக்தி ஒரு கவசம் மாதிரி உங்களை பாதுகாக்கும். இனிமேல் வரப்போகிற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு பொற்காலம்தான். இது வரைக்கும் நீங்கள் சிந்தின ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் பல மடங்கு சந்தோஷத்தை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு திருப்பி கொடுக்க போகுது. நீங்கள் இழந்த பணமாக இருந்தாலும் சரி, இழந்த மரியாதையாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே பல மடங்காக உங்கள் கைக்கு வந்து சேரும். உங்களுடைய நேர்மையும் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காத உங்களுடைய அந்த சுத்தமான மனசும் தான் இன்னைக்கு உங்களை இந்த அளவுக்கு உயர்த்தி கொண்டு வந்து நிறுத்தி இருக்குது. உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்க, உங்களை ஏமாத்தினவங்க எல்லாரும் அவங்க செஞ்ச தப்புக்கான பலனை அனுபவிக்கிறத நீங்கள் உங்கள் கண்ணாலேயே பார்க்க போகிறீங்க. நீங்கள் யாரையும் பழி வாங்கணும்னு நினைக்க வேண்டாம். காலம் அவங்களுக்கு சரியான படத்தை கற்றுக் கொடுக்குங்க. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட சந்தோஷத்தை எப்படி கொண்டாடுறது, உங்கள் குடும்பத்தை எப்படி நல்ல நிலைமைக்கு கொண்டு போகிறது அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் யோசிக்கணும். உங்களை சுற்றி ஒரு பெரிய நேர்மறையான சக்தி இப்போ உருவாகி இருக்குது. எந்த ஒரு விஷயத்துலேயும் அவசரப்படாமல் ரொம்ப நிதானமாக யோசித்து முடிவெடுங்க. குறிப்பாக யாருக்கிட்ட எந்த அளவுக்கு பேசணும் அப்படிங்கிற ஒரு எல்லையை கண்டிப்பாக நீங்கள் வகுத்துக்கணும். அளவுக்கு அதிகமாக பேசி உங்களுடைய மதிப்பையும் உங்களுக்கு கிடைக்க போகிற அந்த ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தையும் நீங்களே கெடுத்துக்க வேண்டாம். இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இத்தனை வருஷமாக நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பெரிய விடிவு காலம் இனி வரக்கூடிய நாட்களில் வரப்போகுது. நான் திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நீங்கள் எந்த இடத்துல எல்லாம் தலை குனிஞ்சு நின்னீங்களோ அதே இடத்துல நீங்கள் சிம்மாசனம் போட்டு உட்கார போகிறீங்க. உங்கள் சொந்தக்காரங்க மத்தியில், உங்கள் நட்பு வட்டாரத்தில், இல்லை நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களை ரொம்ப ஏளனமாக பார்த்தவங்க எல்லாம் இப்போ உங்கள் நிலைமையை பார்த்து வாயடிச்சு போக போகிறாங்க. குறிப்பாக உங்கள் மேலே வீண் பழி போட்டவங்க, உங்கள் நேர்மையை சந்தேகப்பட்டவங்க எல்லாம் அவங்க செஞ்ச தப்பை உணர்ந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குற சூழ்நிலை உருவாகும். ஆனால் நீங்கள் பெருந்தன்மையாக அவங்கள மன்னிச்சு விட்டுடுங்க. அவங்கள பழி வாங்கணும்னு நீங்கள் உங்கள் நேரத்தை வீணடிக்க வேண்டாம். உங்களுக்கான வெற்றிப்படிகளை ஏறதுல மட்டும் உங்கள் முழு கவனத்தை செலுத்துங்க. இந்த நேரத்தில் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க போகிற அந்த மாபெரும் பரிசை முழுசாக ஏற்றுக்க நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கணும். உங்கள் மனசில் இருக்கிற அந்த எதிர்மறையான எண்ணங்களை எல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு எனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும், என் கஷ்டம் எல்லாம் தீர்ந்துடுச்சு அப்படிங்கிற ஒரு உறுதியான நம்பிக்கையை வளர்த்துக்கோங்க. இந்த நம்பிக்கை தான் உங்களுக்கான மிகப்பெரிய மூலதனம். கன்னிராசிக்காரங்க எப்பவுமே ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருப்பீங்க. உங்களுக்கு யார்
யார் துரோகம் செஞ்சாலும் அவங்கள ஈஸியாக ஒதுக்கிடுவீங்க. ஆனால் அவங்க செஞ்ச அந்த துரோகத்தை மட்டும் எப்போவுமே மறக்க மாட்டீங்க. அந்த ஒரு பாடத்தை வச்சுக்கிட்டு இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிற புதிய மனிதர்களை ரொம்ப கவனமாக கையாளுவீங்க. உங்கள் ரகசியங்களை குறிப்பாக நான் முன்னாடியே சொன்ன அந்த 3 விஷயங்களை, அதாவது உங்களுடைய வருமானம், உங்களுடைய எதிர்கால திட்டம், உங்கள் குடும்ப பிரச்சனை மற்றும் நீங்கள் செய்கிற சாமி பரிகாரங்கள், இது 3யும் உங்கள் உசுறு இருக்கிற வரைக்கும் வெளியில் யாருக்கிட்டேயும் சொல்லவே கூடாது. இதை நீங்கள் கடைப்பிடிச்சாலே போதும். உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிற அதிர்ஷ்டத்தை யாராலையும் தடுக்க முடியாதுங்க. எந்த ஒரு கண் திஷ்டியும் உங்களை நெருங்காது. ரொம்ப நாளாக நீங்கள் வேண்டிட்டு இருந்த அந்த ஒரு பெரிய காரியம் நடக்கிறதுக்கான அறிகுறிகள் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கும். திடீர்னு ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும். இல்லைன்னா ஒரு முக்கியமான நபர் மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய உதவி கிடைக்கும். இது எல்லாமே உங்கள் நல்ல காலத்தோட ஆரம்பம் தான். அதனால் எந்த கவலையும் இல்லாமல் ரொம்ப தைரியமாக உங்களுடைய இந்த புதிய வாழ்க்கையை வரவேற்க தயாராக இருங்க. இந்த நேரத்தில் நீங்கள் இன்னொரு விஷயத்துலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது என்னன்னா, உங்களுடைய வாக்கு சுத்தம். கன்னிராசிக்காரங்க எப்பவுமே உள்ளது உள்ளபடி முகத்துக்கு நேராக தயவுதாட்சியம் இல்லாமல் பேசுகிறவங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வார்த்தைகளுக்கு ஒரு அபாரமான சக்தி பிறக்க போகுது. நீங்கள் யதார்த்தமாக சொல்கிற ஒரு விஷயம் கூட அப்படியே பலிக்க ஆரம்பிக்கும். அதனால் எந்த ஒரு சூழ்நிலையும் கோபத்திலையா கூட யாரையும் சபிக்கிறதோ இல்லை தவறான வார்த்தைகளை பயன்படுத்துகிறதோ கண்டிப்பாக கூடாது. நீங்கள் நல்லதை நினச்சி பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு பல மடங்கு நன்மையை மட்டுமே திருப்பி கொடுக்கும். அதே மாதிரி உங்கள் தொழிலில் புதுசாக ஏதாவது முதலீடு பண்ண போகிறீங்க, இல்லை புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா அதை பற்றின எந்த ஒரு சின்ன குறிப்பும் வெளியில் யாருக்கும் தெரியவே கூடாது. ஏன்னா உங்களோட அந்த அபரிமிதமான வளர்ச்சி பல பேருக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும். எப்படி இவங்க மட்டும் திடீர்னு இவ்வளவு தூரம் மேலே வந்தாங்க அப்படிங்கிற ஒரு பொறாமை பார்வை உங்கள் மேலே விழ ஆரம்பிக்கும். அதுக்காக நீங்கள் பயப்படணும்னு எந்த அவசியமும் இல்லைங்க. ஆனால் உஷாராக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமுங்க. உங்கள் வீட்டில் ஒரு சின்ன விசேஷம் நடந்தால் கூட அது உங்கள் குடும்பத்துக்குள்ளே மட்டும் ரொம்ப சந்தோஷமாக முடிச்சுக்கோங்க. ஊருக்குள்ளே இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு உங்கள் சந்தோஷத்தை கொண்டாடுறேன் அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் கண் திருஷ்டியை காசு கொடுத்து விலைக்கு வாங்காதீங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு வசந்த காலமாக மாறப்போகுது. நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும். ஆனால் அதெல்லாம் உங்கள் கையில் நிரந்தரமாக தங்குறதுக்கும் தங்காததுக்கும் நீங்கள் நடந்துக்கிற விதத்தில் தான் இருக்குது. இது வரைக்கும் கஷ்டத்துலேருந்து நீங்கள் இப்போ கிடைக்க போகிற இந்த மாபெரும் அதிர்ஷ்டத்தை ரொம்ப பத்திரமா பாதுகாக்கணுங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற வயசில் மூத்தவங்களோட ஆசீர்வாதத்தை எப்பயுமே முழுமையாக வாங்கிக்கோங்க. மனசார கொடுக்குற அந்த வாழ்த்துக்கள் தான் உங்களை இன்னும் பல உயரங்களுக்கு கூட்டிகிட்டு போய் சேர்க்கும். உங்களுடைய இந்த புதிய பாதையில் நீங்கள் சந்திக்க போகிற இன்னொரு முக்கியமான மாற்றம் என்னென்னா, ரொம்ப நாளாக உங்களை புரிஞ்சுக்காம உங்களை விட்டு தள்ளி இருந்த சில நல்ல உறவுகள் உங்ககிட்ட இருக்கிற உண்மையான குணத்தை தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் உங்களை தேடி வருவாங்க. இவ்வளவு நாளாக மற்றவங்க சொன்ன பொய்யான வதந்திகளை கேட்டு உங்களை தப்பாக நினச்சவங்க இப்போ உண்மையை புரிஞ்சுப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களை நீங்கள் தாராளமாக அவங்க கூட சேர்த்துக்கலாம். ஆனால் அவங்ககிட்டையும் உங்களுடைய அந்த முழு ரகசியங்களையும் கொட்டக்கூடாது. பழகலாம், ஆனால் ஒரு எல்லை இருக்கணுங்க. அதே மாதிரி நீ வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குன்னு திடீர்னு சில புதிய வாய்ப்புகள் தேடி வரும். நீங்கள் இது வரைக்கும் யோசிச்சு கூட பார்க்காத ஒரு துறையிலிருந்து உங்களுக்கு அழைப்பு வரலாம். இல்லைனா ஒரு புது தொழில் பார்ட்னர்ஷிப் தேடி வரலாம். அப்படி வர வாய்ப்புகளை நீங்கள் உடனே மறந்துடாமல் அதை பற்றி நல்லா தீர விசாரித்து பெரியவங்க கிட்ட ஆலோசனை கேட்டு அதுக்கப்புறம் முடிவெடுங்க. ஏன்னா கிரகங்கள் சாதகமாக இருக்கும்போது வர்ற வாய்ப்புகள் எல்லாமே உங்களை அடுத்த கட்ட உச்சிக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கான வழியாக தான் இருக்குங்க. ஆனால் அந்த வாய்ப்பை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்க, அதை எவ்வளவு ரகசியமாக வச்சு செய்கிறீங்க அப்படிங்கிறது தான் உங்களுடைய முழு வெற்றியும் அடங்கி இருக்குது. உங்கள் மனசுக்குள்ளே ஒரு பெரிய தெளிவு பிறக்கிறதுனால இப்போ உங்களால் எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையும் ரொம்ப சுலபமாக கையாண்டிட முடியும். இது வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு எல்லா விடிவு காலம் பிறந்து உங்கள் வாழ்க்கையை ஒரு நிம்மதியான சந்தோஷமான அத்தியாயம் இப்போ ஆரம்பமாகி இருக்குது. உங்கள் மனசுக்குள்ளே இப்போ ஒரு சின்ன பயம் இருக்கதா செய்யும். இவ்வளவு நல்லது நடக்குது, இதெல்லாம் நிஜம்தானா, இல்லை கொஞ்ச நாளில் மறுபடியும் பழையபடி மாறிடுமோ அப்படின்னு நீங்கள் குழம்புவீங்க. ஏன்னா ரொம்ப காலமாக கஷ்டப்பட்டே பழகி போன உங்கள் மனசுக்கு இந்த திடீர் சந்தோஷத்தையும் அதிர்ஷ்டத்தையும் டக்குன்னு ஏற்றுக்க கொஞ்சம் தயக்கமாக இருக்குங்க. இந்த பயத்தையும் சந்தேகத்தையும் முதல்ல உங்கள் மனசை விட்டு தூக்கி போடுங்க. இது ஏதோ தற்காலிகமாக வந்துட்டு போகிற அதிர்ஷ்டம் கிடையாது. நீங்கள் செஞ்ச நல்வினைகளுக்கும் உங்களுடைய உழைப்புக்கும் இத்தனை காலம் நீங்கள் காத்துக்கிட்டு இருந்த அந்த பொறுமைக்கும் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க போகிற நிரந்தரமான பரிசுங்க. அதனால் நமக்கு வர நல்ல காலம் நிலச்சிருக்குமா அப்படின்னு தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்களை வளர்த்துக்காதீங்க. உங்கள் மனசுக்குள்ளே ஒரு அசைக்க முடியாத தன்னம்பிக்கையை கொண்டு வாங்க. நீங்கள் எவ்வளவு தூரம் நேர்மறையாக சிந்திச்சு தைரியமாக அடியெடுத்து வைக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் இந்த நல்ல காலம் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப நீடிச்சிருக்கும். அடுத்ததான் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா தர்ம காரியங்கள். ஆனால் அதை எப்படி செய்யணும்னா, நான் ஆரம்பத்திலிருந்தே சொல்கிற மாதிரி ரொம்ப ரகசியமாக செய்யணும். ஒரு கை செய்கிற உதவி இன்னொரு கைக்கு தெரியக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் யாருக்காவது உதவி செய்கிறீங்கன்னா அது 4 பேர்கிட்ட சொல்லி பெருமை எடுக்காதீங்க. குறிப்பாக பசிச்சவங்களுக்கு அன்னதானம் செய்கிறது, ஏழை எளியவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச துணிகளை வாங்கி கொடுக்கறது, வசதி இல்லாத பிள்ளைகளோட படிப்புக்கு உதவுறதுன்னு உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன நன்மைகளை யாருக்கும் தெரியாமல் செய்யுங்க. நீங்கள் செய்கிற அந்த மறைமுகமான புண்ணியம் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிற கிரகதோஷங்கள் எல்லாத்தையும் முழுசாக தவிடுபடியாக்கிடும். உங்களோட அசுர வளர்ச்சிக்கு அது ஒரு பெரிய உந்து சக்தியாக இருக்கும். நீங்கள் மற்றவங்களுக்கு ரகசியமாக செய்கிற அந்த தர்மம் உங்கள் குடும்பத்தை பல துறைமைக்கு
பல தலைமுறைக்கு ஒரு பாதுகாப்பரணா நின்று காப்பாற்றும். இன்னொரு விஷயம், உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில நீங்கள் சில நல்ல மாற்றங்களை கொண்டு வரணும். காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கிறது, சூரிய வழிபாட்டை மேற்கொள்கிறது உங்களோட ராசிக்கு இப்போ இருக்கிற கிரக நிலைகளுக்கு ரொம்பவே நல்லது. சூரிய பகவானோட ஒளி உங்கள் மேலே படும்போது உங்கள் உடம்புல இருக்கிற சோம்பேறித்தனம் நீங்கி ஒரு புது சுறுசுறுப்பு உண்டாகும். நீங்கள் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே ரொம்ப துல்லியமாக இருக்கும். தொழிலில் வியாபாரத்தில் உங்களுக்கு முன்னாடி இருக்கிற போட்டி பொறாமைகளை நீங்கள் ரொம்ப அசால்ட்டாக ஜெயிச்சிடுவீங்க. உங்களை சுற்றி இருக்கிற கெட்ட சக்திகள், எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாமே காணாமல் போயிடும். உங்கள் வீட்டுக்குள்ளே வர நல்ல அதிர்வுகள் உங்களுடைய மன அமைதியை இன்னும் அதிகமாகும். இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் வர அந்த மாபெரும் திருப்பத்தை நீங்கள் முழுசாக எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் அனுபவிக்க முடியும். கன்னிராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் இன்னொரு பெரிய யோகம் காத்துட்டு இருக்குது. அதுதான் பொன்பொருள் சேர்க்கை. நம்மளால ஒரு பவுன் தங்கம் கூட வாங்க முடியாமல் இல்லை, வாங்கின தங்கமும் அடகு கடையில் முடங்கி கிடந்துச்சுன்னு கவலைப்படுறவங்களுக்கு இப்போ ஒரு விடிவு காலம் வரப்போகுதுங்க. அடகு வச்ச நகைகள் எல்லாம் மீண்டும் உங்கள் கைக்கு வரது மட்டும் இல்லாமல் புதுசாக நீங்கள் தங்க நகைகள் வாங்குறதுக்கான யோகமும் தேடி வரப்போகுது. தங்கம் அப்படிங்கிறது வெறும் ஆடம்பரம் கிடையாது, அது மகாலட்சுமியோட அம்சம். அது உங்கள் வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு இருக்கிற தரித்திரம் எல்லாம் ஓடி போயிடும். அதே மாதிரி வண்டி வாகனம் யோகமும் இப்போ உங்களுக்கு ரொம்ப பிரகாசமாக இருக்குது. ஒரு சொந்தமாக இருசக்கர வாகனம் கூட இல்லாமல் கஷ்டப்பட்டவங்க புதுசாக வண்டி வாங்குவீங்க. பெரிய 4 சக்கரம் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களோட நீண்ட நாள் கனவு இந்த காலகட்டத்தில் ரொம்ப சுலபமாக நிறைவேற போகுது. இவங்களுடைய இந்த மாபெரும் வளர்ச்சியை பார்த்துட்டு உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் ஆச்சரியப்பட போகிறாங்க. இவ்வளவு நாள் உங்களை மதிக்காதவங்க எல்லாம் இப்போ உங்ககிட்ட வந்து அண்ணன் தம்பின்னு ஓட்ட பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும். அவங்க முன்னாடி நீங்கள் உங்களோட பழைய கஷ்டங்களையோ இல்லை உங்களுக்கு இப்போ இருக்கிற சந்தோஷத்தையோ ரொம்ப பெருமையாக பேசக்கூடாது. ஏன்னா உங்களுடைய வாய் தான் உங்களுக்கு பல நேரங்களில் எதிரியாக மாறி இருக்கு. இனிமேல் உங்களுடைய பேச்சை குறைச்சிக்கிட்டு செயலில் மட்டும் உங்களுடைய திறமையை காட்டுங்க. உங்களுடைய அமைதியை உங்கள் எதிரிகளுக்கு நீங்கள் கொடுக்க மிகப்பெரிய பதிலடியாக இருக்கும். யாருக்கிட்டையும் வம்பு சண்டைக்கு போகாதீங்க. யாராவது உங்களை வம்புக்கு இழுத்தா கூட ஒரு சின்ன சிரிப்போட அந்த இடத்தை விட்டு கடந்து போயிருங்க. ஏன்னா இப்போ இருக்கிற கிரக நிலவரப்படி நீங்கள் அமைதியாக இருந்தாலே உங்கள் எதிரிகள் தானாகவே அவங்க செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிப்பாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் இன்னொன்று புரிஞ்சுக்கணும். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற சின்ன பிள்ளைகளோட வாழ்க்கையிலேயோ ஒரு பெரிய சுப செய்தி வந்து சேரும். அவங்களுக்கு நல்ல இடத்துல வேலை கிடைக்கிறது, இல்லைன்னா அவங்களுக்கு திருமணம் கைகூடி வரதுன்னு உங்கள் மனசு குளிர்ற மாதிரி சம்பவங்கள் உங்கள் வீட்டில் நடக்க போகுது. இத்தனை காலமாக உங்கள் வீட்டில் ஒரு சுபகாரியம் பேச ஆரம்பித்தாலே அதில் ஏதாவது ஒரு தடை வந்து நின்றுடும், இல்லைன்னா சண்டை சச்சரவில் போய் முடியும். ஆனால் இனிமேல் அப்படி நடக்காது. தெய்வத்தோட அனுகிரகம் முழுசாக உங்கள் குடும்பத்துக்கு கிடைச்சதுனால நீங்கள் நினைக்கிற எல்லா காரியமும் குறையுங்க. எல்லா காரியமும் ரொம்ப நேர்த்தியாக எந்த ஒரு குறையும் இல்லாமல் சுலபமாக முடிவடையும். உங்கள் வீட்டு வாசலில் மங்கள சத்தம் கேட்க போகிற அந்த நாட்கள் ரொம்ப தூரத்தில் இல்லை. உங்களுடைய இந்த புதிய மாற்றத்தில் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இருக்க மற்றவங்களோட பார்வை உங்கள் மேலே அப்படியே மாறப்போகுது. இவ்வளவு நாளாக அவங்கள ஒரு பொருட்டாக மதிக்காதவங்க கூட உங்கள் திறமையை குறைச்சி மதிப்பிட்டவங்க எல்லாம் இப்போ உங்களோட புதிய அணுகுமுறையை உங்களோட சுறுசுறுப்பையும் பார்த்து வியந்து போக போகிறாங்க. ஆனால் இந்த நேரத்தில் அவங்க உங்ககிட்ட வந்து ரொம்ப நெருக்கமாக பழகிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. வேலை பார்க்குற இடத்துல நடக்கிற தேவையில்லாத வம்பு சண்டைக்குள்ளே உங்களை இழுக்க பார்ப்பாங்க. அதில் நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும். யாருக்காகவும் எந்த ஒரு சிபாரிசும் செய்ய போகாதீங்க. அதே மாதிரி யாரை பற்றியும் தப்பாக இன்னொருத்தர்கிட்ட பேசாதீங்க. உங்கள் வேலையை நீங்கள் சரியாக செஞ்சுட்டு ஒரு புன்னகையோட எல்லாரையும் கடந்து போயிட்டே இருங்க. உங்கள் மனசில் ஒரு பெரிய நிம்மதியும் சந்தோஷமும் உண்டாகும். ஆனால் நான் சொன்ன அந்த 3 ரகசியங்களை மட்டும் உங்கள் உசுறு இருக்கிற வரைக்கும் யாருக்கிட்டையும் எந்த சூழ்நிலையும் சொல்லிடாதீங்க. உங்களுடைய வருமானம், உங்களுடைய எதிர்கால லட்சியங்கள், உங்கள் குடும்ப விஷயங்கள் மற்றும் ஆன்மீக பரிகாரங்கள் இது எல்லாமே உங்களுக்கும் அந்த இறைவனுக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியமாக இருக்கட்டும். காரியம் முழுசாக கைகூடி வந்த பிறகு நீங்கள் எல்லார்கிட்டையும் சொல்லிக்கலாம். அது வரைக்கும் உங்களுடைய மௌனம் தான் உங்களுக்கு ஒரு பெரிய கவசமாக இருந்து காப்பாற்றுங்க. உங்கள் மேலே இருக்கிற கண்திஷ்டிகள் எல்லாமே நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகிற இந்த பொற்காலத்தை ரொம்ப சரியாக பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு எப்போவுமே முழுமையாக இருக்குது. உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற வேண்டுதல்களை உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட அடிக்கடி சொல்லி மனசார வேண்டிக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேங்க. இந்த பதிவு பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை நீங்கள் தாராளமாக கீழே பகிர்ந்துக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய நீண்ட நாள் ஆசை என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் மனசார நினச்சிக்கிட்ட கருத்து பெட்டியில் எழுதலாமுங்க. நம்மளுடைய இந்த ஆன்மீக பக்கத்தை இது வரைக்கும் பின்தொடராதவங்க மறக்காமல் பின்தொடர்ந்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஆன்மீக தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் யாராவது கன்னிராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த பதிவை பகிர்ந்து அவங்களையும் உஷாராக இருக்க சொல்லுங்கள். கன்னிராசி நேயர்கள் எல்லாருமே எல்லா செல்வங்களையும் பெற்று ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேங்க. மீண்டும் ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.